அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் பார்த்தீங்கன்னா மிக ஒரு முக்கியமான பதிவு பற்றி தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து நம்மளுடைய பதிவில் இந்த பௌர்ணமிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகிறது, அவர்களுக்கு இந்த பௌர்ணமியில் எந்த மாதிரியான ஒரு தாக்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காணப்படுகின்றன, அதனுடைய தாக்கங்கள் பார்த்திங்கன்னா இவர்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்குமா, இல்லை ஏதாவது துஷ்டமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான ஒரு பலன்களானது பார்த்திங்கன்னா ஏற்பட போகிறது, அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது பார்த்திங்கன்னா மீண்டும் கஷ்டங்களானது தொடரப்போகிறதா, இல்லை வேறு ஏதாவது பார்த்திங்கன்னா மாற்றங்களானது காணப்படுமா, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க மகர ராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அதே போல் உங்களுக்கு அந்த ராசி இல்லை அப்படின்னாலுமே கூட உங்களுடைய குடும்பத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய உறவினர்களில் யாருக்காவது இந்த ராசி இருக்குது அப்படிங்கும் பொழுது இந்த லிங்க்கை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்திங்கன்னா பார்த்து பயனடையட்டும். இந்த வீடியோவானது உங்களுக்கு பார்த்திங்கன்னா பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். மகராசி அன்பர்களே, நீங்கள் எந்த ஒரு காரியங்களையுமே பார்த்திங்கன்னா சாதிக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர். ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சாமர்த்தியமாக பேசி காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு சூழலானது அமைய போகிறது. நீண்ட தூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவலும் நன்மையாக உங்களுக்கு இருக்கும். கூர்மையான மதிநுட்பத்தினால எந்த ஒரு பிரச்சனையும் பார்த்திங்கன்னா எளிதாக தீர்த்து விடுவீர்கள். பூர்வீக சொத்துக்களில் இருந்த தகராறுகளும் இப்பொழுது நல்ல முடிவிற்கு வரும். தொழில் வியாபாரங்கள் திருப்திகரமாகவே பார்த்திங்கன்னா நடக்குங்க. பார்ட்னர்கள் ஒத்துழைப்புடன் வியாபாரத்தை நீங்கள் விரிவாக்கம் செய்ய முற்படுவீர்கள். ஏற்றுமதி சம்பந்தமான துறையினருக்கு நல்ல லாபங்களானது இருக்கு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல்களானது ஏற்பட்டாலுமே எடுத்த வேலையை எப்பாடப்பட்டாவது பார்த்திங்கன்னா அது செய்து விடுவீர்கள். புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு இப்பொழுது சாதகமான பலன்களானது தரக்கூடும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்களானது நீங்கி ஒற்றுமையும் உண்டாகும். பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது மன திருப்தியை தருங்க. உறவினர்கள் நண்பர்களிடம் நற்பெயர்களானது இப்பொழுது எடுப்பீர். பெண்களுக்கு உங்களது ஆலோசனை கேட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் செயல்படுவார்கள். ஆன்மீக நாட்டங்கள் உண்டாகும். வீண் அலைச்சல்களானது ஏற்படலாங்க. மாணவர்களுக்குமே தொழில்நுட்ப கல்வியில் ஆர்வங்களானது உண்டாகும். புதிய வகுப்புகளில் சேர முயற்சிகளை இப்பொழுது மேற்கொள்வீர்கள். அரசியல் துறையினருக்கு எடுக்கக்கூடிய ஒப்பந்தங்களை இப்பொழுது நன்றாக ஆராய்ந்து முடிவுக்கு வர வேண்டும். வெளிநாட்டு ஒப்பந்தங்களையும் நீங்கள் பெறுவீர்கள். லாபங்களானது பெருகும். மேலிடத்தினுடைய கனிவான பார்வைகளானது இப்பொழுது கிடைக்க பெறுவீர்கள். கலைத்துறையினருக்குமே நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் வருவாயானது உங்களுக்கு உண்டு. சோதனைகள் பார்த்திங்கன்னா வெற்றியாக மாறும். உங்களுடைய செயல்பாடுகள் மற்றவர்களை கவரக்கூடியதாக இருக்குங்க. உல்லாச பயணங்களில் நாட்டங்களும் செல்லும். பொறுமையுடன் செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டங்கள். வியாபாரிகள் மறைமுக போட்டிகளால் நெருக்கடிகளை பார்த்திங்கன்னா சந்திக்கலாம். கவனமாக செயல்பட்டால் லாபத்தையும் நீங்கள் பெறலாம். இதுவரை குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த பிள்ளைகள் இப்பொழுது சேருவார்கள். அயல் நாட்டில் இருந்து வந்த நல்ல செய்திகளானது இப்பொழுது சேரும். மேலுமே மகர ராசிக்காரர்கள் கடந்த கால சோர்வுகளை பார்த்திங்கன்னா விரட்டி அடிப்பார்கள். புது புது சிந்தனைகளால் வியாபாரத்தையும் பெருக்குவீர்கள். துரோகிகளை கூட நண்பர்களாக பார்த்திங்கன்னா மாற்றுவீர்கள். சகோதரிகளுக்கு தேவையான உதவிகளை மனம் கோணாமல் பார்த்திங்கன்னா இப்பொழுது செய்வீர்கள். உறவுகளை ஒன்று சேர்ப்பதில் முனைப்பு காட்டுவீர்கள். அதே போல் செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் வீட்டில் இருப்பதனால மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு வியாபாரத்தையும் நீங்கள் பெருக்கலாம். வீட்டிற்கு தேவையான அனைத்தையுமே இப்பொழுது நீங்கள் செய்வீர்கள். புதன் உங்களுக்கு 8ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அதனால் உங்களை பார்த்திங்கன்னா கெடுப்பதற்கு என்று புது நண்பர்கள் வருவார்கள். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குரு பகவான் 5ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அதனால் சகோதர உறவுகளுக்கு செலவுகளானது பார்த்திங்கன்னா இப்பொழுது செய்வீர். புதிய ஆர்டர்களை பெறுவதில் வெற்றியும் காணலாம். மேலுமே விளையாட்டுக்கு பேசி வினையை பார்த்திங்கன்னா விலைக்கு வாங்காதீர்கள். ஆண் பெண் இடையே இடைவெளிகளானது பார்த்திங்கன்னா அதிகம் இருக்கட்டும். சனி பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் இருப்பது தொலைதூர பயணங்களில் பண விரயங்களானது பார்த்திங்கன்னா ஏற்படுங்க. எதிர்பார்த்த இடத்தில் இருந்து பணம் கிடைக்க உங்களுக்கு தாமதமாகலாம். ராகு பகவானும்
பார்த்திங்கன்னா 3ஆம் வீட்டில் வந்து இருக்கிறாரு. அதனால் அரசு துறை வேலைகளில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுணக்கங்கள் வந்து ஏற்படும். கேது பகவான் 9ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அதனால் பெரிய மனிதர்கள் ஆசையினால் உங்களுடைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நல்ல காரியங்களும் இப்பொழுது நடக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு வீண் செலவுகளானது வந்து பார்த்திங்கன்னா குறையுங்க. பண வரவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். காரியங்களில் இருந்து வந்த தாமதங்களானது இப்பொழுது அகலும். மிகவுமே வேண்டியவரை நீங்கள் பிரிய வேண்டியும் இருக்கும். கண்மூடித்தனமாக எதையுமே வந்து செய்யாமல் யோசித்து வந்து செய்வது நல்லது. அதேபோல் இருக்கக்கூடிய இடத்தை விட்டு வெளியேற வேண்டியும் உங்களுக்கு இருக்கும். தொழில் வியாபாரங்கள் தொடர்பான அலைச்சல்களானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. எதிர்பார்த்த லாபங்களானது உங்களுக்கு தாமதப்படும். ஆர்டர்கள் கிடைப்பதில் தடைகளானது வந்து பார்த்திங்கன்னா உண்டாகலாம். வீண் அலைச்சலும் பண விரயங்களும் உங்களுக்கு இருக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பது தாமதமாகுங்க. மனதில் வியாபாரங்கள் பற்றிய கவலைகளானது உங்களுக்கு ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளுவானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. அலுவலக பணிகளை வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது கூடுதல் கவனமுடன் வந்து செய்வது நல்லது. அதேபோல் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிம்மதி குறையும்படியான ஏதாவது ஒரு சம்பவங்களானது இப்பொழுது நடக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தங்களானது இப்பொழுது ஏற்படலாம். பிள்ளைகளுடைய நலனில் அக்கறையானது இப்போது தேவை. நண்பர்கள் உறவினர்களிடம் கவனமாக பேசி பழகுவது நல்லது. தாய் தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு கவனங்களானது வந்து தேவை. பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா செய்யும் முன் தீர ஆலோசனை வந்து செய்வது நல்லது. எதிலும் கவனங்கள் தேவை. கலைத்துறையினருக்கு வாழ்க்கையில் முன்னேற்றங்களானது இப்பொழுது உண்டாகும். வராது என்று நினைத்த பொருளானது இப்பொழுது வந்து சேரலாங்க. வீண் வாக்குவாதங்களை வந்து தவிர்ப்பது நல்லது. அரசியலில் உள்ளவர்களுக்கு மந்த நிலைகளானது மாறி வேகங்களானது இப்பொழுது பிடிக்க ஆரம்பிக்கும். தன லாபங்களானது உங்களுக்கு அதிகரிக்குங்க. சிறப்பான பலன்கள் கிடைக்க பெறுவீர்கள். புதிய பொறுப்புகளும் உங்களுக்கு சேரும். மாணவர்களுக்குமே கல்வியில் முன்னேற்றம் அடைய கடின உழைப்புகளானது தேவை. எல்லோரிடமும் அனுசரித்து செல்வது நல்லது. விளையாட்டில் ஆர்வங்களானது உண்டாகும். பாடங்களை கவனமாக படிப்பது முன்னேற்றத்திற்கு உதவும். மேலிடத்தில் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே என்ற எண்ணங்களானது ஏற்பட்டு நீங்குங்க. வழக்குகளில் சாதகமான நிலைகளானது உங்களுக்கு காணப்படும். நீங்கள் மற்றவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதில் தயங்க மாட்டீர்கள். பேச்சு திறமைகளானது உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். தொழில் வியாபாரம் சிறிது மந்தமான நிலையில் காணப்பட்டாலும் வருமானங்கள் குறையாத நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போட்டிகள் பற்றிய கவலையை விட்டுவிட்டு தொழில் வியாபாரத்தில் கவனங்களை வந்து செலுத்துவது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுமே வெளியூர் மாற்றங்களானது உங்களுக்கு உண்டாகலாம். சக ஊழியர்களிடம் பேசும்போது கோபப்படாமல் இருப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்த மனஸ்தாபங்களானது நீங்கி மகிழ்ச்சியும் சகஜ நிலைகளும் வந்து பார்த்திங்கன்னா காணப்படும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகளிடம் பேசும்போது நிதானமாக பேசுவது நல்லது. வாகன வசதிகளானது உங்களுக்கு உண்டாகுங்க. அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை வந்து தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும். கவனங்களானது வந்து தேவை. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மகர ராசியில் உள்ள உத்திரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் நல்ல பெயரை நீங்கள் வாங்குவீர்கள். மூலதனத்திற்கு தேவையான பணமும் இப்பொழுது வந்து குவியும். எதிரிகளுடைய வகையில் சற்று கவனமுடன் வந்து பார்த்திங்கன்னா செயல்பட வேண்டும். அதனை சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளவும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் கலைத்துறைகளை சார்ந்த துறைகளில் வந்து ஈடுபட்டு இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றத்தை வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது காண்பார்கள். புதிய ஒப்பந்தங்களானது இப்பொழுது கிடைக்க பெறலாம். பிற மொழி பேசுபவர்கள் மூலமாக உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டங்களில் உங்களுடைய நிலைமைகளானது வந்து பார்த்திங்கன்னா மாறுங்க. நீங்கள் விரும்பியதை வந்து கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலைகளானது வந்து கிடைக்கும். கன்சல்டன்சி துறைகளில் வேலை செய்பவர்கள் தகுந்த முன்னேற்றங்களானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குங்க. பள்ளி கல்லூரிகளில் பணிபுரிபவர்களும் நற்பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்க பெறலாம். பதவி உயர்வுகளும் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் பரிகாரமாக வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை என்று ராகு காலத்தில் துர்க்கை வழிபாடு, அதேபோல் சதுர்த்தி என்று வந்து பார்த்திங்கன்னா விநாயகருக்கு அருகம்புல் மாலையை வந்து சாற்றி வழிபட வேண்டும். வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனையை வந்து செய்து வழிபட வேண்டும். இந்த மாதிரி தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வழிபாடுகளை வந்து செய்து வந்தீங்க அப்படின்னா மகர ராசி நேயர்களுக்கு ஏற்பட இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாகவே வந்து குறைய ஆரம்பித்து விடும். ஸோ அதனால் இந்த 3 நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் வந்து எந்த அளவுக்கு செய்ய முடியுதோ
அந்த அளவிற்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பரிகாரங்கள்லாம் வந்து செய்துக்கோங்க. தீபம் ஏற்றுவது அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஏழை எளியவர்களுக்கு 4 பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் கொடுப்பது, இந்த மாதிரி முறைகள்லாம் வந்து செய்து கொள்வது சிறப்பானது. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.